கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள குளக்குடி கிராமத்தில் நியாய விலைக்கடை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வனின் சட்டமன்ற தொகுதி நிதியில் இருந்து புதிதாக நியாய விலைக்கடை கட்டப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விசிக ஒன்றிய துணை செயலாளர் கலையரசன், ஊராட்சி மன்ற தலைவர் பாபு, மாவட்ட செயலாளர் மணவாளன், விவசாய பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் பசுமை வளவன், கஸ்பா பாலா, வெற்றிவேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் வானமாதேவி கிராமத்தில் பள்ளி கட்டட அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பெரிய புங்கநதி கிராமத்தில் 18.80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து கல்வியின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் வெண்ணிலாதேவி, அப்பகுதி ஒன்றிய கவுன்சிலர் மணிமொழி, ஊராட்சி மன்ற உறுப்பினர் முனு ஆதி, வட்டார வளர்ச்சி அலுவலர் சுகுமார் மற்றும் விசிக மாவட்ட செயலாளர் மணவாளன், விவசாய பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் பசுமை வளவன், கஸ்பா பாலா, வெற்றிவேந்தன், மாயவன், செந்தில், தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மனிதநேய வார விழாவையொட்டி திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி புதிய ரயில் நிலையத்தில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வழியாக பேரணியாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா, மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அலுவலர் அமுதா, முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி, வட்டாட்சியர் நக்கீரன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சென்னை செங்குன்றம் நாரவாரி குப்பம் முழுவதும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் அனைத்து புழல் ஏரியின் மதகு எதிரே கொட்டப்படுவதால் குப்பை கிடங்காக மாறியுள்ளது. இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் குப்பைகளை தீயிட்டு கொளுத்தியதால் குப்பை கிடங்கு முழுவதும் தீப்பிடித்து எரிந்து அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மாதம் இருமுறை இதேபோன்று மர்ம நபர்களால் குப்பை கிடங்கு தீயிட்டு கொளுத்தப்படுவதாகவும் இதுகுறித்த நாரவாரி குப்பம் பேரூராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் அலட்சியமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே இதுபோன்று தொடர்ந்து குப்பை கிடங்கு எரிந்து புகைமூட்டம் காணப்படுவதை அரசு உடனடியாக தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்த நேசப்பிரபு என்பவர் தனியார் செய்தி தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் காமநாயக்கன் பாளையம் அருகே உள்ள வீட்டில் இருந்தபோது சில மர்ம நபர்கள் நோட்டமிட்டு அவர் வெளியே வந்த நேரம் பார்த்து அவரை துரத்தி சென்றுள்ளனர். அப்போது அவர் அருகில் இருந்த பெட்ரோல் நிலையத்தில் நுழைந்து மேலாளர் அறைக்கு சென்ற நிலையில் அந்த மர்ம நபர்கள் கண்ணாடியை உடைத்து உள்ளே சென்று அவரை அரிவாளால் சரமரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவரை காமநாயக்கன் பாளையம் போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை தலைமையிடமாக கொண்டு பிரபல தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டது. இந்த நிதி நிறுவனம் அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பலரை ஏமாற்றியதாக கடந்த 2022ஆம் ஆண்டு புகார் எழுந்தது. இது சம்பந்தமாக சிவகங்கையில் உள்ள குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 3000 பேர் புகார் அளித்துள்ளனர். மேலும் சிலர் தொடர்ந்து புகார் அளித்து வரும் நிலையில் குற்றப்பிரிவு போலீசார் அது சம்பந்தமாக நிதி நிறுவன இயக்குநர்களான ராஜா, மாதவன், சுரேஷ் உட்பட 49 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இயக்குநர்களில் ஒருவரான ராமநாதபுரம் மாவட்டம் வளசை கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை சிறையில் அடைத்தனர். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் நடைபயணத்திற்கு அசாம் மாநில அரசு தடை விதித்ததை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கிழக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் கவிதா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவகாசி முன்னாள் செயலாளர் முருகேசன், சிவகாசி மாநகர் மாமன்ற உறுப்பினர் ரவி சங்கர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மணல் ஆறுமுகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவை கண்டித்தும் அசாம் மாநில அரசை கண்டித்தும் மகிழா காங்கிரஸ் கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வனத்துறை சார்பில்
நடைபெற்ற மாவட்ட காலநிலை மாற்றம் பயிற்சி பட்டறையை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர், காலநிலை மாற்றம் கொள்கை வல்லுநர் அருள் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காலநிலை மாற்றத்தால் நமது மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் எந்தவிதமான இடர்பாடுகள் வரலாம், அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான செயல் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைத்து காலநிலை மாற்றத்திற்கு எதிரான தணிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து விளக்கி பேசினர். இந்த பயிலரங்கத்தில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள ஸ்ரீரங்க பூபதி கல்வி நிறுவனத்தில் விவசாயம் காப்போம், பெண்கள் மேம்பாடு, பாரம்பரிய இசைக்கருவிகள், பாரம்பரிய விளையாட்டுகள், சமுதாயத்திற்கு ஒரு வலுவான செய்தி என்ற 5 தலைப்புகளில் மெகா கோலப்போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த கோலப்போட்டியில் செஞ்சி, திருவண்ணாமலை, சென்னை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தலைப்புகளுக்கு ஏற்றவாறு விதவிதமாக கோலமிட்டனர். இந்த கோலப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு தங்கம், வெள்ளி பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 100 பேருக்கு ஆறுதல் பரிசாக குக்கர் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஒரே நேரத்தில் 3006 பேர் கோலமிட்டது உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சுமதிபுரத்தை சேர்ந்தவர் முதியவர் குருசாமி. இவர் சாலைகளில் சுற்றித் திரிந்து மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து பழைய இரும்பு கடையில் விற்று பணம் ஈட்டி வந்தார். இந்நிலையில் இவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள SS கோட்டை பகுதியில் பழைய பொருட்களை சேகரிப்பதற்காக சைக்கிளில் சென்றுள்ளார். அப்போது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த SS கோட்டை காவல்துறையினர் முதியவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கிரஸ் MP ராகுல் காந்தியின் நடைப்பயணத்திற்கு தடை விதித்த அசாம் மாநில அரசை கண்டித்து விருதுநகரில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட மாணவர் அணி சார்பாக மாவட்ட தலைவர் முத்து தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களை ரயில் நிலைய சந்திப்பு நுழைவாயிலில் மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் தடுத்து கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் அருகே உள்ள அழகாபுரியைச் சேர்ந்தவர் கட்டட தொழிலாளி வெள்ளைசாமி. இவரது மனைவி செல்லம்மாள். இவரும் கட்டிட தொழிலாளியாக பணி செய்து வந்தார். மதுபோதையில் இருந்த வெள்ளைசாமிக்கும் அவரது மனைவிக்கும் இடையே கடந்த 2019ஆம் ஆண்டு பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த வெள்ளைசாமி மனைவி செல்லம்மாவை கட்டையால் அடித்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து பள்ளத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வெள்ளைசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை சிவகங்கை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சத்யதாரா வெள்ளைசாமிக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் அதை கட்ட தவறினால் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கெங்காபுரம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வேடிசாமி. இவருக்கு திருமணமான 3 ஆண்டுகளில் மனைவி பிரிந்து சென்றதால் மன வருத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இவர் சாம்பல்பட்டி ரயில் நிலையம் அருகே சேலம் சென்னை ரயில்வே பாதையில் கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா வெள்ளையம்மாள்புரம் பாடசாலை தெருவை சேர்ந்தவர் சுரேஷ். இவருக்கு திவ்யா என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் முத்தலாபுரம் பகுதியில் உள்ள தோட்டத்தில் மின் மோட்டாரை பழுது பார்க்க சுரேஷ் மற்றும் அவருடன் பணிபுரியும் ஆட்கள் தோட்டத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக மோட்டாரில் இருந்து மின்சாரம் பாய்ந்து சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து உடன் வேலை செய்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சின்னமனூர் போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தோட்டத்தில் மின் மோட்டாரை பழுது பார்க்க சென்ற இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரைக்கு அடுத்த சென்னப்ப நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார். டிப்ளமோ முடித்துவிட்டு போச்சம்பள்ளி தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். இவரது தந்தை சுரேஷ் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தந்தையின் அஸ்தியை கரைக்க ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு சந்தோஷ்குமார் தனது உறவினர்களுடன் வந்துள்ளார்.
அப்போது ஆலம்பாடி பரிசல் துறை பகுதியில் அஸ்தியை கரைப்பதற்காக காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒகேனக்கல் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்புக் குழுவினர் சுரேஷ்குமாரை சடலமாக மீட்டனர். தனது தந்தை இருந்து 3 நாட்கள் ஆன நிலையில் அஸ்தியை கரைக்க காவிரி ஆற்றிற்கு வந்த இளைஞர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது காரக்கோட்டை என்ற இடத்தில் சென்றபோது சாலை பணிகளுக்காக நிறுத்தப்பட்ட சாலை அமைக்கும் ரோலர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தனியார் பேருந்தில் பயணித்த 30க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வடுவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டார போக்குவரத்து துறை, சிதம்பரம் நகர காவல்துறை, சிதம்பரம் போக்குவரத்து காவல்துறை ஆகியவை இணைந்து தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி இருசக்கர வாகன பேரணியை நடத்தினர். சிதம்பரம் காந்தி சிலை அருகில் இருந்து புறப்பட்ட இப்பேரணியை சிதம்பரம் மோட்டார் வாகன ஆய்வாளர் விமலா துவக்கி வைத்தார். பின்னர் பேரணியின் முன்பாக மோட்டார் வாகன ஆய்வாளர் விமலா போக்குவரத்து விதிகள் குறித்தும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் ஒலிபெருக்கியில் பேசியவாறு சென்றார். அந்த வாகனத்திற்கு பின்னால் ஏராளமான போலீசார் மற்றும் வட்டார போக்குவரத்து துறை ஊழியர்கள் உள்ளிட்டோர் தலைக்கவசம் அணிந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியபடி ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சின்னவரிகம் பகுதியில் வசித்து வருபவர் ராமாஞ்சிலு. இவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்க்கையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 15 சவரன் நகை மற்றும் 82,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நகராட்சியுடன் 9க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை இணைக்கும் தமிழக அரசின் முடிவை கண்டித்து கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதால் 100 நாள் திட்டத்தில் பணியாற்ற முடியாது, சிறு குறு தொழில் செய்வோர் அதிக வரிசுமைக்கு செலுத்த வேண்டி வரும், சாதாரண மக்கள் விலை உயர்வு காரணமாக நிலம் வாங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழக அரசு இந்த முடிவை கைவிட வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மூர்த்தி, தமிழர் பண்பாட்டு பேரவையைச் சேர்ந்த பால் நாராயணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சதீஷ்குமார், ராஜசேகர், விடுதலை மணி மற்றும் அபாஸ் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஈரோடு மாணிக்கம்பாளையத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மதுவிலக்கு காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற மதுவிலக்கு காவல்துறையினர் விற்பனைக்கு பதுக்கி வைத்திருந்த 4.200 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் மாணிக்கம்பாளையத்தை சேர்ந்த அசோக்குமார், சக்திவேல், ஹரிபிரசாத் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்திய கார் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர்.